Hi friends, welcome back to this channel. இந்த வீடியோவில் நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதர் எக்ஸசைஸ் சம்மில் 8th சம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். The following figures relate to Life Insurance Corporation for the year ended on 31/3/2006. Prepare the revenue account. Claims, management expenses, director's fee, auditor fee, medical expenses, agent's commission, depreciation, bonus in reduction of premium, consideration for annuities granted, surrenders, premium received, life fund 1/4/2005, interest received, rent received, claims cancelled, annuities. Note, premium outstanding rupees 9,000, claims outstanding rupees 3,000. இப்போ இதில் ரெவன்யூ அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்க்கு இங்கே ப்ரீமியம் ரிசீவ் 151 கொடுத்துருக்காங்க. அடுத்தது நோட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ட்ரையல் பேலன்ஸுக்கு கீழே கொடுத்துருந்தா அது வந்து க்ளோசிங் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம க்ளோசிங்கை லெஸ் பண்ணுவோம், இங்கே வந்து ஆப்போசிட் க்ளோசிங்கை ஆட் பண்ணணும். எவ்வளோனா 9 ஆட் பண்ணோம்னா 160 ஷெடியூல் 1ஓட டோட்டல். இது மட்டும் தான் இங்கே வரும். இந்த ரெண்ட் ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்லாம் நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அங்கே இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் அதர் இன்கம்லையும் காமிப்போம். அடுத்து ஷெடியூல் 2 கமிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஏஜென்ட்ஸ் கமிஷன் 5 கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு இங்கே மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, டைரக்டர்ஸ் ஃபீ, ஆடிட் ஃபீ, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், டிப்ரிசியேஷன், இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணோம்னா 26.5. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் 4 பெனிஃபிட்ஸ் பெய்டுக்கு இங்கே கிளைம் இருக்குது 39. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே க்ளோசிங் கிளைம் கொடுத்துருக்காங்க, அதையும் ஆட் பண்ணோம்னா 42 வரும். நெக்ஸ்ட்டு போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் 1.5, இதையும் நம்ம இந்த ஷெடியூலில் தான் போடுவோம். இந்த போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து எவ்ரி இயர் பாலிசி ஹோல்டருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து போனஸ் அப்படிங்கிறது பே பண்ணுவாங்க. அந்த போனஸை அவங்க கேஷாக பே பண்ணாமல் ப்ரீமியம்லேருந்து ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ போனஸை இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணுறப்ப அது எக்ஸ்பென்சஸ்ஸு, அதனால ஷெடியூல் 4ல் போடுறோம். இதே அந்த போனஸை வந்து அவங்க கேஷாக பே பண்ணாமல் ப்ரீமியம்லேருந்து ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி ரெடியூஸ் பண்ணுறப்ப அது இன்கம். ஸோ அதனால் ப்ரீமியம் ஷெடியூல் 1லையும் காமிப்போம். இந்த சம்மில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்காதனால நம்ம இங்கே மட்டும் போட்டோன்னா போதும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தா ஷெடியூல் 1லையும் போடுவோம், ஷெடியூல் 4லையும் போடுவோம். நெக்ஸ்ட்டு சரண்டர்ஸு, தென் ஆன்யூட்டிஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கிளைம்ஸ் கேன்சல்டு கொடுத்துருக்காங்க. கிளைம்ஸ் கேன்சல்டு அப்படின்னா என்னென்னா, அதை ஏன் நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம்னா, ஆக்சுவலாக இந்த ஷெடியூல் 4 அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எக்ஸ்பென்சஸ் ஷெடியூல். ஏன்னா பாலிசி ஹோல்டருக்கான பெனிஃபிட்ஸை பே பண்ணுறாங்க, அதனால் இது எக்ஸ்பென்சஸ் ஷெடியூலு. இங்கே கிளைம்ஸ் கேன்சல் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாலிசி ஹோல்டரோட கிளைமை இன்சூரன்ஸ் கம்பெனி கேன்சல் பண்ணிட்டாங்க, அப்போ அது இன்கம். அப்போ அந்த இன்கம்மை எக்ஸ்பென்சஸ் ஷெடியூல்லேருந்து நம்ம லெஸ் பண்ணி தான் காமிக்கணும். அதனால் இந்த 0.5 நான் லெஸ் பண்ணுறேன். லெஸ் பண்ணோம் அப்படின்னா ஷெடியூல் 4ஓட டோட்டல் வந்து 53.5 வரும். இப்போ நம்ம 4 ஷெடியூலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரெவன்யூ அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ரெவன்யூ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியம் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ப்ரீமியமோட ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட், ரீஇன்சூரன்ஸ் சீடடை லெஸ் பண்ணணும். இது இருந்தாலும் இல்லைனாலும் போடணும். நம்மளுக்கு இங்கே ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டடும் இல்லை, சீடடும் இல்லை. அப்போ ப்ரீமியமோட டோட்டல் வந்து 160. இதோட இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க, ரெண்ட் ரிசீவ்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அதர் இன்கம்க்கு பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டட் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா டோட்டல் 226.5. நெக்ஸ்ட்டு கமிஷன் 5, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 26.5, 31.5 டோட்டல். பெனிஃபிட்ஸ் பெய்டு 53.5. இப்போ A மைனஸ் B மைனஸ் சின்னு போட்டிங்கன்னா சர்ப்ளஸ் வந்து 142.5 வரும். ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டும் இல்லை, அதர் ரிசர்வ் இல்லை. அப்போ பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரேஷன் 142.5 அப்படியே வரும். ஷெடியூல் 1 மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்கம் ஷெடியூலு. மீதி இருக்கிற கமிஷன், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், பெனிஃபிட்ஸ் பெய்டு, இந்த 3மே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எக்ஸ்பென்சஸ் ஷெடியூலு. அப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் ஷெடியூலில் நம்ம ஏதாவது இன்கம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லெஸ் பண்ணி தான் காமிக்கணும், ஆட் பண்ணி காமிக்கக்கூடாது. இப்போ நம்ம 8th சம் எப்படி போடணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து 9th சம் பார்க்கலாம். Next 9th sum, prepare in the proper statutory form the revenue account of the Super Insurance Company Limited for the year ended 31st March 2016 from the following figures: claims by death, claims by maturity,
premium, first premium, renewal premium, single premium, transfer fees, consideration for annuities granted, less reassurance, annuities paid, expenses of management, commission, interest, dividend and rent, income tax on interest, dividend, etc., surrenders, bonus in reduction of premium, dividend paid to shareholders, amount of life insurance fund at the beginning of the year, bonus paid in cash. ஸோ இப்போ இந்த சம்முக்கும் ரெவன்யூ அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூல் 1 ப்ரீமியம். ப்ரீமியமுக்கு வந்து இங்கே 3 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீமியம், ரெனியூவல் ப்ரீமியம், சிங்கிள் ப்ரீமியம்னு இந்த 3மே நம்மளுக்கு ப்ரீமியம் ஷெட்யூலில் தான் வரும். ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் 2,50,000, ரெனியூவல் ப்ரீமியம் 3,55,690, சிங்கிள் ப்ரீமியம் 1,00,000. ஆட் பண்ணால் டோட்டலாக ப்ரீமியம் வந்து 7,05,690. அடுத்து ஷெட்யூல் 2 கமிஷன். கமிஷனுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது கமிஷன் மட்டும் 9,574. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 31,920. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 4 பெனிஃபிட்ஸ் பெய்டில் பார்த்தீங்கன்னா கிளைம்ஸ் பை டெத் இருக்குது, கிளைம்ஸ் பை மெச்சூரிட்டி இருக்குது. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்யூட்டிஸ் பெய்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு சரண்டர்ஸு, தென் போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம், நெக்ஸ்ட்டு போனஸ் பெய்ட் இன் கேஷு. அவ்வளோதான், இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டலாக வந்து 1,76,247 வரும். இப்போ நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அக்கௌண்ட் ஆஃப் சூப்பர் இன்சூரன்ஸ் கம்பெனி கார்பரேஷன் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2016. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியமில் ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட், ரீஇன்சூரன்ஸ் சீடடு. இங்கே ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட் சீடட் இல்லைனாலும் நம்ம எழுதணும். இப்போ ப்ரீமியமோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 7,05,690. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த ஐட்டமும் இல்லை. அதர் இன்கம்க்கு பார்த்திங்கன்னா உங்களோட கொஷினில் என்னென்ன அதர் இன்கம் இருக்குது அப்படின்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ இருக்குது, கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட் இருக்குது. இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிவிடெண்ட்டுக்குமான இன்கம் டேக்ஸு. அதனால் இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. வெறும் இன்கம் டேக்ஸ்ன்னு கொடுத்துருந்தா நீங்கள் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் போடலாம். இப்போ இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ 129, கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டட் 82,127, இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட் ரிசீவ் 97,840. இப்போ ஆட் பண்ணோம்னா 1,80,906. இப்போ ப்ரீமியமோட இதெல்லாம் அதர் இன்கம் ஆட் பண்ணுறப்போ 8,85,786 வரும். நெக்ஸ்ட்டு கமிஷன் 9,574, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 31,920. ஆட் பண்ணோம்னா டோட்டல் பி 41,494. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் பெய்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 1,76,247. இப்போ சர்ப்ளஸ் A மைனஸ் B மைனஸ் C போட்டோன்னா 6,68,045 வரும். அடுத்தது அப்ராப்ரேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் எதுவும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் அதர் ரிசர்வ் எதுவும் இல்லை. அப்போ பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரேஷன் இந்த சர்ப்ளஸ் அப்படியே வரும் 6,68,045. இப்போ இதில் கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஐட்டம் நம்ம எங்கேயுமே போடாமல் இருக்கோம். உங்களுக்கு மேபி அது டவுட் வரலாம். டிவிடெண்ட் பெய்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த டிவிடெண்ட் பெய்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே வராது. அதே மாதிரி இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வராது. இங்கே வந்து இந்த இன்கம் டேக்ஸ் வந்து வெறும் இன்கம் டேக்ஸ்னு கொடுத்தா நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான இன்கம் டேக்ஸு. அதை நீங்கள் லெஸ்ஸும் பண்ண தேவையில்லை, எக்ஸ்பென்சஸில் காமிக்கவும் தேவையில்லை. வெறும் இன்கம் டேக்ஸ்னு கொடுத்தா மட்டும்தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி டிவிடெண்ட்டும் எடுத்துக்கக்கூடாது. தென் இந்த அமௌண்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து இந்த 9th சம்மில் நம்மளுக்கு எவ்வளோ சர்ப்ளஸ் வருதுன்னா 6,68,045 வருது. இப்போ நெக்ஸ்ட் சம் 10th சம். From the following figures, prepare revenue account in statutory form of the Star Assurance Company Limited for the year ended 31/3/2016. Claims paid by death, claims paid by maturity, premium, consideration for annuities granted, annuities paid, bonus paid in cash, expenses of management, commission, interest, dividend and rent, surrenders, bonus in reduction of premium, dividend paid to shareholders, life assurance fund 1/4/2015, claims outstanding opening 1/4/2015, claims outstanding க்ளோசிங் 31/3/2016. இப்போ இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை ரெவன்யூ அக்கௌண்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற ஐட்டம் பார்க்குறப்போ கிளைம்ஸ் பெய்ட் பை டெத்தும் பெனிஃபிட்ஸ் பெய்டில் வரும், பெய்ட் பை மெச்சூரிட்டியும் பெனிஃபிட்ஸ் பெய்டில் வரும். இது என்ன டெத் மெச்சூரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாலிசி ஹோல்டர் வந்து
ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காரு. அவர் டெத் ஆயிடுறாரு அப்படின்னாலும் அதுக்கான கிளைம் அமௌண்ட்டை பே பண்ணணும் இன்சூரன்ஸ் கம்பெனி. சம்டைம்ஸ் அந்த பாலிசியே மெச்சூர் ஆயிடுச்சுனாலும் அதோட கிளைம் அமௌண்ட்டை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணணும். அடுத்தது ப்ரீமியம் ஷெடியூல் 1ல் வரும். கன்சிடரேஷன் ஃபார் annuities granted வந்து அதர் இன்கமில் வரும். annuities பெய்டு, பெனிஃபிட்ஸ் பெய்டு, போனஸ் பெய்டு இன் கேஷும், பெனிஃபிட்ஸ் பெய்டு, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷெடியூல் 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், கமிஷன் ஷெடியூல் 2 கமிஷனில், இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட் other income, surrenders schedule 4 benefits paid, bonus in reduction of premium schedule 4 benefits paid, dividend paid to shareholders life assurance fund வராது, claims outstanding opening இருக்கு, closing இருக்கு. opening list பண்ணிட்டு closing வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதை எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷெடியூல் 1 ப்ரீமியம்க்கு டேரெக்டாக அவங்களே ப்ரீமியம்னு கொடுத்துட்டாங்க 14,12,000. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் 2 கமிஷனுக்கு கமிஷன் 19,140 இருக்குது. ஷெடியூல் 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 63,800. ஷெடியூல் 4 பெனிஃபிட்ஸ் பெய்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளைம்ஸ் பெய்ட் பை டெத் 1,42,000, கிளைம்ஸ் பெய்ட் பை மெச்சூரிட்டி 70,200. அடுத்தது பார்த்தீங்கன்னா annuities பெய்டு 1,06,900. நெக்ஸ்ட்டு போனஸ் பெய்ட் இன் கேஷ் 4,800. அடுத்தது சரண்டர்ஸ் 26,300, போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் 1,800. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் வந்து 3,52,000 வரும். இதிலிருந்து நம்ம க்ளோசிங் கிளைம்ஸை ஆட் பண்ணி ஓப்பனிங்கை லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் வந்து 22,000 அதை லெஸ் பண்ணணும். அதே மாதிரி க்ளோசிங் 16,000 ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணி லெஸ் பண்ணிங்கன்னா ஷெடியூல் 4ஓட டோட்டல் 3,46,000 வரும். இப்போ இதை வந்து நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஷெடியூல்ஸ் போட்டதுக்கப்புறம் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அக்கௌண்ட் ஆஃப் ஸ்டார் அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2006, ப்ரீமியம் 14,12,000, ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட் சீடட் எதுவும் இல்லை. இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட் ரிசீவ்டு இருக்குது. அதர் இன்கம்க்கு கன்சிடரேஷன் ஃபார் annuities granted இருக்குது. இப்போ இந்த மூணையுமே ஆட் பண்ணோம்னா டோட்டலே 17,71,700. அடுத்தது கமிஷன் 19,140, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 63,800, ஆட் பண்ணால் 82,940. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் பை 3,46,000. இப்போ சர்ப்ளஸ் A - B - C போட்டிங்கன்னா 13,42,760 வரும். இப்போ சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்ராப்ரியேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு நம்மளுக்கு எதுவும் வராது. அந்த டிவிடெண்ட்டும் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நம்ம இங்கே எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா 2 இடத்துல வரும். அப்போ இங்கே அப்ராப்ரியேஷன்லையும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லையும் போடுவீங்க. இங்கே வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இல்லை, ட்ரையல் பேலன்ஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் போடுவோம், ரெவன்யூ அக்கௌண்ட்டில் போடக்கூடாது. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் அதர்ஸோ எதுவும் இல்லை. அப்போ பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரியேஷன் சேம் சர்ப்ளஸ் அப்படியே வரும் 13,42,760. இப்போ 10th சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் 11th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 11th சம், த ஃபாலோயிங் பேலன்சஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி புக்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் ஆஸ் ஆன் 31st March 2016. Life Assurance Fund on 1/4/2015 5,06,000, premium 90,000, reinsurance premium paid 2,075, fines for revival of policies 15, consideration for annuities granted, management expenses, income tax, commission, claims, interest, dividend, etc., surrenders, medical fee, annuities, bonus in cash. Prepare the revenue account for the year 2015-16 after making the following adjustments: claims payable, interest accrued on investment, medical fees outstanding premium, commission payable. A claim of ₹500,000 included in the above claims payable is to be written off as 10 years old and is not likely to arise. The managing director is to be paid at the rate of 5% on the net increase of life assurance fund during the year before providing such commission. இப்போ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி போட்ட அதே மாதிரி தான் இருக்குது. 1 or 2 ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம எப்படி போடணும், அது ஏன் அந்த இடத்துல நம்ம போடுறோம், அந்த ஷெடியூலில் போடுறோம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஷெடியூல் 1 ப்ரீமியம்க்கு ப்ரீமியம் 90,000 இருக்குது. ஸோ ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியமை லெஸ் பண்ணணும். ரீஇன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் வெரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வீடியோவில் சொன்னேன். ஸோ அந்த ரீஇன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் பே பண்ணுறப்போ அது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எக்ஸ்பென்சஸ்ஸு, அதனால் ப்ரீமியம் அப்படிங்கிற இன்கம்லேருந்து இந்த எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணுறோம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ளோசிங் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணணும். இப்போது இந்த ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியமை லெஸ் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் க்ளோசிங்கை ஆட் பண்ணோம்னா டோட்டலாக ஷெடியூல் 1ஓட டோட்டல் 91,675 வரும். அடுத்தது கமிஷன்.
கமிஷன் பார்த்திங்கன்னா உங்களோட கொஷினில் கொடுத்துட்டாங்க 18,650. அது இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கமிஷன் பேயபிள் ஒரு 750 இருக்குது. இதுக்கு நீங்கள் டோட்டல் போடாதீங்க, ஏன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபைனலாக இருக்கிற லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டில் 5% கமிஷன் வந்து போட சொல்லியிருக்காங்க. அதாவது லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன, நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிற சர்ப்ளஸில் டைரக்டருக்கு மேனேஜிங் டைரக்டருக்கு 5% கமிஷன் போடணும். அப்போ நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கமிஷன் வந்து ஃபைன் பண்ண முடியும். அடுத்தது ஷெட்யூல் 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு இங்கே என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ் இங்கே வெறும் இன்கம் டேக்ஸ்னு கொடுத்தனால நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஃபீஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் ஃபீஸ் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெட்யூல் 3யோட டோட்டல் 23,730 வருது. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 4 பெனிஃபிட்ஸ் பெய்டுக்கு பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிளைம்ஸ் இருக்குது, ஆன்யூட்டிஸ் இருக்குது, சரண்டர்ஸு, போனஸ் இன் கேஷ் இருக்குது, இந்த ஐட்டம்ஸ். அது இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு 2-3 ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளைம்ஸு, அடுத்தது கிளைம்ஸ் பேயபிள் பை மெச்சூரிட்டி ஆட் பண்ணோம்னா 49,250. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 500 rupees வந்து 10 இயர்ஸாக கிளைமே பண்ணலை, ஸோ அதனால் அதை ரைட் ஆஃப் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிளைமை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். 500 லெஸ் பண்ணோம்னா 48,750 வரும். ஏன்னா claim of ₹500,000 included in the above claims is to be written off as a 10 years old and is not likely to arise. அப்படின்னா என்னென்னா இந்த claim 500 rupees வந்து 10 இயர்ஸாக அரைஸ் ஆகவே இல்லை, இனிமேல் அரைஸ் ஆகாதுன்னு சொல்லி ரைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ரைட் ஆஃப் பண்ணுறதுனா என்னென்னா கேன்சல் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா 500 நான் பே பண்ணணும்னு சொல்லி வச்சுருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. அதனால் இந்த எக்ஸ்பென்சஸ் ஷெடியூல் ஆக்சுவலாக இந்த 500 வந்து இன்கம் நம்ம போடுறதே எக்ஸ்பென்சஸ் ஷெடியூல், அதனால் லெஸ் பண்ணி காமிக்கிறோம். லெஸ் பண்ணிங்கன்னா 48,750. தென் சரண்டர்ஸு, அன்யூட்டிஸ், போனஸ் இன் கேஷ் நம்ம ஆசெட்டிஸ் போட்டு ஆட் பண்ணோம்னா ஷெட்யூல் 4ஓட டோட்டல் 54,555. இப்போ நம்ம வந்து கமிஷன் வந்து போடணும். இந்த கமிஷன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம ரெவென்யூ அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கமிஷனுக்கு அமௌண்ட்டு போடாமல் ரிமைனிங் இருக்கிற ஷெடியூல்ஸை வச்சு நம்ம அமௌண்ட் வந்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியம் ஷெடியூலோட டோட்டல் 91,675. அடுத்தது இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. அதர் இன்கமில் ஃபைன் ஃபார் ரிவைவல் ஆஃப் பாலிசி. அப்படின்னா என்னென்னா பாலிசியை ரெனிவல் பண்ணாமல் விட்டதுனால அதுக்காக ஃபைன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் அது அதர் இன்கமில் போடுறோம். கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டட் இதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல் 1,15,885 வரும். அடுத்தது இதுலேருந்து டோட்டல் பியில் கமிஷன் பார்த்திங்கன்னா இங்கே இந்த 18,650யும் 750 மட்டும் நம்ம போடணும். அதனால் நீங்கள் இங்கே எதுவுமே போட வேணாம், நில் போட்டு வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 23,730, பெனிஃபிட்ஸ் பெய்ட் 54,555. இப்போ இந்த கமிஷனுக்கு வந்து 1,15,885 இந்த 18,650 மைனஸ் இந்த 750 மைனஸ் இந்த 23,730 மைனஸ் இந்த 54,555 இதெல்லாம் லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டில் 5% கால்குலேட் பண்ணிங்கன்னா மேனேஜிங் டைரக்டரோட கமிஷன் 910 rupees வரும். இப்போது இந்த கமிஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 20,310 வரும். இப்போது இந்த கமிஷன் 20,310, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 23,730, பெனிஃபிட்ஸ் பெய்ட் 54,555. இதில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு சர்ப்ளஸ்க்கு A-B-C போட்டு லெஸ் பண்ணிங்கன்னா 17,290 வரும். ஸோ பேலன்ஸ் பீயிங் ஃபியூச்சர் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரேஷனில் சேம் 17,290 வரும். இந்த சம்மில் மேனேஜிங் டைரக்டரோட கமிஷனும் இந்த கிளைம்ஸ் ரைட் ஆஃபும் நம்மளுக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அடுத்த சம் 12th sum. From the following figures relating to Indian Life Assurance Company for the year ended 31/3/2016, prepare a revenue account of the company. Claims less reinsurance by death, by maturity, annuities, printing and stationery, surrenders, commission, expenses of management, life fund on 1/4/2015, premium received, claims outstanding on 1/4/2015 by death, by maturity, sundry income, consideration for annuities granted, interest, dividend and rent, registration and other fees, income tax on interest and dividend. Additional information, claims outstanding on 31/3/2016 by death ₹50,000, by maturity ₹40,000, management expenses outstanding ₹6,000, provide ₹4,500 for depreciation. Premium outstanding on 31/3/2016 is ₹2,00,000. இப்போ இந்த சம்முக்கும் நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண. ஷெடியூல் 1க்கு பார்த்திங்கன்னா கொஷின்லையே உங்களுக்கு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க
எவ்வளோனா ப்ரீமியம் 15 lakhs. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க 2 lakh, ஆட் பண்ணால் 17 lakh. நெக்ஸ்ட்டு கமிஷன் வந்து இந்த சம்மில் டைரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க 25,050. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி இருக்குது உங்கள் கொஷினில். அடுத்தது எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, அந்த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3 lakh ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் 6,000 ஆட் பண்ணால் 3,06,000. இன்கம் டேக்ஸ் வந்து இந்த 45,000 தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்டுங்கிறது இந்த சம்மில் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் ரெண்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கக்கூடாது. வெறும் இன்கம் டேக்ஸ்னு கொடுத்தா தான் எடுத்துக்கணும். அடுத்தது அதே மாதிரி உங்கள் கொஷினில் வந்து டிப்ரிசியேஷன் இருக்குது, அந்த டிப்ரிசியேஷன் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 3,63,200 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் பெய்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கொஷினில் கிளைம்ஸ் லெஸ் ரீஇன்சூரன்ஸ்னு ஃபர்ஸ்ட் ஐட்டமாகவே இருக்குது. பை டெத்து, பை மெச்சூரிட்டி, அதோட க்ளோசிங் கொடுத்துருக்காங்க உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில். பை டெத்துக்கு வந்து 50,000, மெச்சூரிட்டிக்கு 40,000 இருக்குது. அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் வந்து மேலே ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது. அப்போது 80,000 ப்ளஸ் ஒரு 60,000 லெஸ் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் க்ளோசிங் இருக்குது 50,000 ப்ளஸ் 40,000 90,000 ஆட் பண்ணணும். இங்கே எப்படின்னா க்ளோசிங் ஆட் பண்ணணும், ஓப்பனிங்கை லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆன்யூட்டிஸ் அண்ட் சரண்டர்ஸ், இப்போ இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா 3,06,600 வரும். இப்போ அடுத்தது நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆசெட்ஸ் ப்ரீமியம் 17 lakh, இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க, கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டடு, சன்ட்ரி இன்கம், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் ஃபீஸ், இதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டலி 20,11,400. இன்கம் டேக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்டை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அடுத்து கமிஷன், தென் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணால் 3,68,250. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் பை 3,06,600. இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா சர்ப்ளஸ் வந்து A-B-C போடுறப்போ 13,22,550 வரும். இதுதான் பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரியேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ரெவன்யூ அக்கௌண்ட் மட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெவன்யூ அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரெவன்யூ அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து ப்ரீமியம், அது மட்டும்தான் இன்கம் ஷெடியூல். மீதி போடுற 3 ஷெடியூலும் எக்ஸ்பென்சஸ் ஷெடியூல். கமிஷன், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், பெனிஃபிட்ஸ் பெய்டு, இந்த 3மே எக்ஸ்பென்சஸ் ஷெடியூல். அப்போ இது எல்லாமே நம்ம ப்ரீமியம்லேருந்து லெஸ் பண்ணி தான் காமிக்கணும். இங்கே பெனிஃபிட்ஸ் பெய்டு அப்படின்னா என்னென்னா இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி ஹோல்டருக்கான பெனிஃபிட்ஸை பே பண்ணுறாங்க, அதனால தான் அந்த ஷெடியூல் பேர் பெனிஃபிட்ஸ் பெய்டு. இப்போ இந்த சம்மில் நம்ம 8th சம்மிலேருந்து 12th சம் வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 13th சம்மிலேருந்து நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த சம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சாப்டரோட சொல்யூஷன் PDF உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு டெலகிராமில் ஜாயின் ஆகி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பட் அந்த PDF வந்து உங்களுக்கு அட் நாமினல் காஸ்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.